என்னதான் இந்த படங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லை அப்படின்னாலும் கூட பெரும்பாலும் சொல்கிறேன் நான். இந்த படம் ஸ்பெசிஃபிக்லி நிறைய ஹோமாஜஸை சார்ந்தது அப்படிங்கிறதுனால. பட் ஆதிகிருஷ்ணன் ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய the sound of it, the visual language of it, you can tell that இவருக்குன்ற ஒரு வாய்ஸ் இருக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக அக்ராஸ் his filmography இருந்துக்கிட்டே இருக்குது. குட் பேட் அக்லிக்கு எமோஷன்ஸ் மேலெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. அது வந்து உங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும், குதூகலப்படுத்தணும், உங்களை டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டே இருக்கணும், கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஹோமாச் கொடுக்கணும். இதுதான் அதனுடைய ஒரு நோக்கம். விச் இஸ் ஓகே. அது அந்த படத்தினுடைய முடிவு, அந்த இயக்குனருடைய முடிவு. அண்ட் ரசிகர்கள் அதை ரசிக்க முடிஞ்சதுன்னா வை நாட். பட் வணக்கம். அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக இந்த டைமில் எப்படியே வணக்கம், இது என்னுடைய லேட் ரிவ்யூ அப்படின்னு நான் போயிடுவேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன அறிவிப்பு பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இது சினிமா எக்ஸ்பிரஸ்க்காக என்னுடைய கடைசி லேட் ரிவ்யூவாக இருக்க போகுது. ஒரு நீண்ட பயணம் இருந்திருக்கு இந்த ஆர்கனைசேஷனோட. ஒரு அன்பான டீம் சப்போர்ட்டும் இருந்திருக்கு கான்ஸ்டண்ட்டாக. நீங்கள் இந்த சேனல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இன்னும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஏது, என்னுடைய பிளான்ஸ் என்ன ஏது அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பட் இப்போதைக்கு லெட்ஸ் கெட் ஆன் வித் த ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிற, அஜித்குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படம். டைட்டிலுக்கு ஏற்ப ஃபர்ஸ்ட் த குட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் குட் என்ன அப்படின்னா, இந்த படமே ஒரு ரேவ் பார்ட்டி மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு ரேவ் பார்ட்டி அப்படின்னா அந்த அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஒரு மயக்க நிலையில், ஒரு போதை நிலையில் எல்லாருமே பயங்கரமாக அப்படியே ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை சொல்கிறேன் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இடத்துல சில பேர் வந்து மற்றவங்களை விட இன்னும் ஒரு அதிக போதையிலே இருப்பாங்க ஃபார் ஷுர். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரொம்ப நுவான்ஸ்ட் கான்வர்சேஷன்ஸுக்கோ, வாங்க அப்படியே எமோஷன்ஸ்குள்ளே இறங்கி நீளமாக பேசுவோம் அப்படிங்கிறதுக்கோ ஒரு ஸ்பேஸ் கிடைக்க போவது கிடையாது. ஏன்னா இது ஒரு ரேவ் பார்ட்டி அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு இசை ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். பெருசாக பேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது. பெருசாக யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் அங்கங்கே இறந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய சண்டை காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். பழைய பாடல்கள் நிறைய நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது மத்தியில் ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் சீன் இப்போ முடிஞ்சது அப்படின்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு கான்வர்சேஷன் திடீர்னு நடக்கும். ஏகே அப்படின்ற ஒரு தான் ப்ரொட்டாகனிஸ்ட்டு. அது யாருன்னு அவங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. அவருக்கும் த்ரிஷா அவருடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. அவங்க மத்தியில் ஒரு சென்சிட்டிவ் கான்வர்சேஷன் திடீர்னு ஒன்று போகும். மறுபடியும் சட்டுன்னு பார்த்தா அவங்களுடைய கதாபாத்திரமே ஒரு நிமிடம் காதலில் இருப்பாங்க, அவரோட ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மறு நிமிடம் பார்த்தா திடீர்னு ஒரு கோவத்தில், ஒரு ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாதிரி ஆசிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வைல்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்குள்ளே. இதை நான் இந்த படத்தினுடைய ஒரு பிழையாகலாம் நான் சொல்லலை. இதுதான் இந்த படத்தினுடைய மூட் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ என்னென்னா, ஒரு லவுட் மியூசிக் இருக்குது, நியான் லைட்ஸ் இருக்குது, வயலன்ஸ் நிறைய இருக்குது, பழைய படம் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஏகே பொறுத்து நீங்கள் ரசித்த பல வரிகள், பல மோமெண்ட்ஸ், பல படங்கள், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஸோ இந்த ஆரம்பத்தில் நம்ம ஒரு ரேவ் பார்ட்டி அப்படின்னு சொன்னோம். ஒரு ரேவ் பார்ட்டி அப்படின்னா இதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வேறு யார், மிஸ்டர் அஜித்குமார் தான். நீங்கள் அவருடைய ஒரு பயங்கரமான ஒரு ரசிகனாக இருந்தால், அவரை பார்ப்பதில் உங்களுக்கு ஒரு பெரிய மயக்கம் உருவானால், அப்போது கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் ரசிக்கக்கூடிய காட்சிகளும், அது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாருக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடிய மோமெண்ட்ஸும் பல கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அப்படின்னு பேசும்போது அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சிங்கில் இருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் மற்ற மக்களோட சேர்ந்து குதூகலமாக இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நான் என்ன அப்பேற்பட்ட இது இல்லை, நான் ஒரு மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் சீரியஸ் சினிமா தான் எதிர்பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் அவுட் ஆஃப் சிங்கில் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அறிவுரை ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாகே சொல்லிடலாம், ஜிபியு மாமே. நீங்கள் மிஸ்டர் அஜித்துடைய படம் என்னையும் சேர்த்து நம்மளாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய ரசிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்தெந்த படம்லாம் நீங்கள் ரசித்த படங்களாக நீங்கள் விரல் விட்டு என்ன ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கும். ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஒரு ஹோமாஜ் இருக்கும், நாஸ்டாலஜியா இருக்கும். அது சொல்லிக்கிட்டே போகலாம். வாலி, வரலாறு, வில்லன், அஃப்கோர்ஸ் வேதாளம் வரைக்கும் கூட வந்திருக்கு இந்த ஃபில்ம். ஸோ இந்த வரிசையில் அதுவே ஒரு விதமான ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறேன். ஈச் டைம் ஒரு ரெஃபரன்ஸ் வரும்போது
வாங்க ஒரு ஷாட் அடிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூ வில் பி கான் இன் 60 செகண்ட்ஸ். கான் இன் 60 செகண்ட்ஸ் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். அது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்சஸ் அண்ட் ஹோமாஜஸ் இவர் நடித்த தமிழ் படங்கள் சார்ந்து மட்டும் கிடையாது, பல ஹாலிவுட் ஒர்க்கையும் சார்ந்தது கூட. அட் ஒன் பாயிண்ட் நோ டைம் டு டை அப்படின்ற ஒரு படம்லாம் கூட மென்ஷன் பண்ணப்படும். ஆதிக்குக்கு இந்த விளையாட்டு ரொம்ப நல்லாவே பரிச்சயம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரால கொஞ்சம் இந்த விளையாட்டு விளையாடிருப்பார். மார்க் ஆண்டனியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே. அண்ட் ஐ ஃபீல் லைக் இந்த படம் ஒரு ஒரு ஃப்ரூஷன் ஆஃப் யூ கேன் டெல் தட் மிஸ்டர் ஆதிக்கு வந்து ஒரு யூனிக் சென்ஸ் ஆஃப் சினிமா வாய்ஸ் கண்டிப்பாக இருக்குது. என்னதான் இந்த படங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லை அப்படின்னாலும் கூட, பெரும்பாலும் சொல்கிறேன் நான், இந்த படம் ஸ்பெசிஃபிக்லி நிறைய ஹோமாஜஸை சார்ந்தது அப்படிங்கிறதுனால. பட் ஆதிக் இஸ் அன் ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கர். இந்த படத்தில் இருக்கக்கூடிய த சவுண்ட் ஆஃப் இட், த விஷுவல் லாங்குவேஜ் ஆஃப் இட், யூ கேன் டெல் தட் இவருக்குன்ற ஒரு வாய்ஸ் இருக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக அக்ராஸ் இஸ் ஃபில்மோகிராஃபி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபிலிமில் அஃப்கோர்ஸ் நீங்கள் மிஸ்டர் அஜித் அவர் சார்ந்த ஒரு ப்ளஷர்ஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. அவர் சார்ந்து இல்லைன்னா இன்னொரு பக்கம் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அந்த கதாபாத்திரங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் தேர்ஸ் a lot to like அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அறிமுக காட்சி எந்த இடத்துல வருது, அவர் வந்து ஒரு ஒத்த ரூபாத்தாரன் அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் நம்ம சின்ன வயசுல நிறைய கேட்டிருப்போம். அந்த பாட்டு வருது. அது ஒரு ஒரு கிராமம் சார்ந்த ஒரு பாட்டு இல்லையா? அது வரக்கூடிய விஷுவல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர சொஃபிஸ்டிகேட்டட் விஷுவலாக இருக்குது. ஒரு க்ரூஸில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க, பிகினி அணிஞ்ச நிறைய ஒயிட் விமன் அங்கே இருக்காங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி எ வெரி கூல் ஸ்பேஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கிராம பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், என்ன அது இதில் வேறு என்ன சொல்ல வராங்க, இதுக்குள்ளே ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா அப்படின்னா, இது அந்த மாதிரி படமே கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு கிராம பாட்டு போட்டு வைப் பண்ணுறது, அவ்வளோதான். அது உங்களால் ரசிக்க முடியுதா? அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன அப்படின்னு உங்களால் கவனிக்க முடியுதா? இதில் அதுக்கு மேலே நீங்கள் ஆராய தேவையில்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரமே 2 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒன்று ஜாமி, இன்னொன்று ஜானி. ஜானி சொல்வாரான்னு ஞாபகம் இல்லை. பட் பமல் கே சம்பந்தம் ரெஃபரன்ஸ் ஒன்று வரும். மேபி அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது ஏன் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேபி அதில் வரக்கூடிய ஒரு வரி ஒன்று வரும்ல, கமல் அவர்கள் சொல்லுவாங்க, அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்னு. ஓரளவுக்கு இந்த படத்துக்கு கூட பொருந்தும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு அடிஷ்னல் லேயர் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஆராயக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆராய்வேன் நான். இன்னொரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் என்னவாக இருக்குது அப்படின்னா, அங்கங்கே இந்த படமே தன்னைத்தானே பற்றி புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே கிண்டலும் அடிச்சுக்குது. அது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நினச்சேன். ஏன்னா அதுக்கு 1-2 எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. ஒரு இடத்துல வந்து அஜித் அவர்களை ஏகே ஒருத்தர் வந்து ஒரு சிங்கத்தோட ஒப்பிடுவார். சிங்கம் இப்படி வேட்டையாடும், சிங்கத்துக்கிட்ட வந்து தானாக வந்து பலியாகிறாங்க, மாட்டிக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இவருக்கு ஒன்றும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்காது. இவர் வந்து கொஞ்சம் போதும் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரியான ஒரு உடல் மொழி தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆதிக் குரல் தான் நினைக்கிறேன், ஸ்க்ரீன்லேருந்து வெளியிலேருந்து ஒரு குரல் ஒன்று வரும். ஒரு நடிகை ஒரு கேமியோவில் இருக்காங்க. அவங்களுடைய எனக்கு அது பெருசாக ட்ரூத் பி டோல்ட் ஐ வாசன்ட் ரியலி சோல்ட் ஆன் இட். பட் நெவர்தலெஸ் வெளியிலேருந்து சார் இந்த நடிகையோட உங்க கூட ஒரு பாட்டு ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சஜஷன் ஒன்று வரும். ஆல் டங் இன் சீக் தான். இவர் வந்து அதுக்கு உன்னை முதல்ல உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுபடியும் அதையும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் ஒன்று உண்டு. வேற ஒரு இடத்துல இன்னொரு கதாபாத்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏகே மேலே நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாசம் வச்சுருக்கோன்னா அப்படிலாம் உங்களை கிளம்ப விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகும். நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒன்றும் தெளிவாக தெரியும். இது வந்து இந்த படம் வந்து ஒரு கதை சொல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கா, இதெல்லாம் பிளாட் ஓரியன்ட் சந்தோஷங்கள் இருக்கா, கதாபாத்திரம் சார்ந்த சந்தோஷங்கள் இருக்கான்னா இட் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம். இது எப்பேற்பட்ட படம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய இது ஒரு காமெண்ட்ரி. இது யார் மேலே வச்சிருக்கிற ஒரு காமெண்ட்ரி அப்படின்னா, மிஸ்டர் அஜித் குமார் யார், அவரால் என்ன செய்யக்கூடும், அவர் என்ன செய்ய விரும்புவார், என்ன செய்ய விரும்ப மாட்டார், அவர் மேலே வைக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் என்னவாக இருக்குது ஒரு ஃபேன்ஸ்கிட்ட இருந்து, அந்த ப்ரெஷர்ஸுக்கான ஓரளவுக்கு இந்த படத்தில் அடங்கி ஒடுங்கி ஓகே இதெல்லாம் தானே எதிர்பார்க்குறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு படமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பலமுறை இல்லை இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம பெருசாக கிராஃப்ட் அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். என்ன லவுடாக இருக்குது, நாய்ஸியாக இருக்குது, ஏன்னோ எந்த கதாபாத்திரங்களையும் பெரிய அக்கறை ஒன்றும் காமிப்பது கிடையாது, எமோஷனல் ஜாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படி இப்படி நம்ம யோசிச்சுட்ருப்போம். பட் உண்மையை சொல்லப்போனால் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபிலிம்ஸில் ஒரு பெரிய கிராஃப்ட் வேல்யூவும் கண்டிப்பாக இருக்குது. அவர் கேரக்டர்ஸை வடிவமைக்கக்கூடிய ஒரு விதம் அப்படின்னா
நான் இன்ஃபேக்ட் ஃபிசிக்கலி சொல்கிறேன், எப்படி இவங்க பல கேரக்டர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ்குள்ளே எந்த மாதிரியான ஒரு ஒர்க் போகுது, இல்லை பல செட் பீசஸ் நிகழ்த்தக்கூடிய ஒரு இடத்துல லைட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அந்த செட்டிங் எப்படி இருக்குது, அந்த செட்டிங்குடைய ஜியாகிரஃபியை எப்படி பயன்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கசினோவில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேலே ஃபஸ்ட்டு ஏறி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஒன்று போகும். அந்த இடத்துல ப்ராபப்ளி மை மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் இந்த ஃபிலிம் வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். பட் அதன் பிறகு கீழே அது ஒரு சண்டை காட்சியாக மாறும். அதுக்கு முன்னாடி ஏர்லியர் இந்த ஃபிலிம் ஒரு பார்க்குள்ளே ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒரு நடக்கும். அந்த இடத்த இவங்க டிசைன் பண்ண ஒரு விதம் என்னவாக இருக்குது, அது ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மேனியா, ஒரு வைல்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான். நான் ஒன்று சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் அப்படின்னா, அந்த ஒரு மூமெண்ட் என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே இவருடைய ஏகேவுடைய ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து மக்கள்லாம் ஐயோ அப்படின்னு எமோஜிஸ்லாம் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு பதறி குரூப்பை விட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த குரூப்பையும் ஒருத்தர் டெலீட் பண்ணி விட்ருவார். நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், கத்தி சிரிச்சிட்டேன். எனக்கு கான்ட்ராஸ்ட் நம்ம பேசும்போது எனக்கு கான்ட்ராஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் அடிக்கடி பின்னோக்கியே போகுதில்ல சந்தோஷத்தை நம்ம கொடுக்கறதுக்கு. அந்த 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 மூமெண்ட் ஞாபகம் இருக்கா, இந்த ஜெஸ்டர் ஞாபகம் இருக்கா, இந்த லுக் ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோன்னு சொல்லக்கூடிய இந்த படத்தில் மை மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட் இஸ் திஸ். ரொம்ப ரெலவெண்ட்டான இந்த மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே அடிக்கடி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் ஃபோன் வந்த காலத்துலலாம் மாஸ் மூமெண்ட்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. இவர் பாருங்களேன், ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சே ஒரு மாஸ் மூமெண்ட் உருவாக்க முடியுது இவரால். ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு டிசைன் தீஸ் ஒரிஜினல் மூமெண்ட்ஸ் ரெலவெண்ட் ஃபார் அவர் டைம்ஸ். ஸோ யா குட் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக இதையும் நான் சொல்லிடுறேன். ஆதிக் ரவிச்சந்திரன் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு முடிவுகளாகவே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு எனக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம என்ன நினைப்போம், ஏகே மாதிரியான அஜித் குமார் அவர்கள் மாதிரியான ஒரு நடிகர் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் மல்டிபிள் ரோல்ஸ் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய கரியர்லேயே நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸில் அவர் 2 வேடங்கள்லையும் 3 வேடங்களையும் நடித்தலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஃபிலிமில் அவர் அந்த முடிவு ஹீரோ சார்ந்து எடுக்கலை, வில்லன் சார்ந்து அவர் எடுக்கிறாரு. அங்கே ஒரு டபுள் ரோல் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று அமல்படுத்துகிறாரு, விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் அஜித் பல வேடங்களில் வராரு இந்த படத்தில். இளமையான ஒரு கதாபாத்திரம் ஒன்று, ஒரு ப்ரீஃப் போர்ஷன் ஒன்று வராரு. அண்ட் ஈவன் அவருக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடியதுலேயும் பல விதமான லுக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த 2 வேடம் 3 வேடம் நடிச்சிருந்தா சில விஷயங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் குறை வைக்காத அளவுக்கு தான் இது எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதை பற்றி பேசும்போது எனக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு ஐடியா ஃபார் சர்டன் இமேஜரி கூட எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஏகே போடக்கூடிய ஒரு காஸ்டியூம்ஸ் என்னவாக இருக்குது, அவர் அணியக்கூடிய அந்த இயர்ரிங்ஸ், இன்ஃபேக்ட் ஈவன் அவருடைய ஹேர் ஸ்டைலில் அந்த கலர் கான்ஸ்டண்ட்டாக மாறுவது, இது எல்லாமே ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கில். நான் அர்ஜுன் தாஸுடைய ஒரு கதாபாத்திரங்களுடைய ஒரு லுக் ஐ தாட் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வடிவமைக்கப்பட்டுச்சு. இமேஜரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை மேலே, அகைன் திஸ் ஆல் வெரி ஃபேசினேட்டிங் இமேஜரி ரைட், ஒரு குழந்தை மேலே அந்த நக்கல் டஸ்டர்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து ரத்தம் சொட்ட அது வந்து ஒரு குழந்தை மேலே அது பிளேஸ் பண்ணுற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். இல்லை வேற ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா, இந்த இமேஜரி பொறுத்து சுனில் நடிகர் அவர் நடிச்சிருக்க ஒரு கதாபாத்திரமா அவர் ஒரு வெப்பனுக்கு ஒன்று பயன்படுத்துகிறாரு, விச் ஐ தாட் அகைன் வாஸ் வெரி கியூரியஸ். அப்படியே ஃப்ளிங் பண்ணுறாரு, அதில் ஒரு வாய் மாதிரி ஒன்று கவக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இருக்குது, அது போய் கவுனோடனே அதை பிடிச்சிட்டு எல்லாரையும் இழுத்து ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. அகெயின் இஸ் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் இந்த ஃபிலிமில். இந்த ஃபிலிமில் மட்டும் இல்லை, அக்ராஸ் இஸ் ஃபில்மோகிராஃபி உங்களுக்கு ஒர்க் ஆகலை ஷுர். பட் கான்செப்டாக ஒரு யோசனையிலேருந்து உருவான சில விஷயங்கள் விஷுவல் லாங்குவேஜில் ஃபார் ஷுர் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரு வேளை இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்குது பழைய பாட்டு. 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4 பழைய பாட்டு வெவ்வேறு இடங்களில் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு இடத்துல எனக்கு பெரிய அந்த ஆக்ஷன் செட் பீஸ் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் ஜெனரிக்காக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மிஸ்டர் ராஜாவுடைய ஒரு பாட்டு அங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, இளமை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது, தியேட்டரில் கேட்குற ஒரு வாய்ப்பு அமையுது. சீப் ப்ளஷர்னா ஆமாம், சீப் ப்ளஷர் தான் ஒரு படம் பார்க்கும்போது. பட் இட்ஸ் ஓன் ஃபார்ம் ஆஃப் ப்ளஷர் தானே. ஸோ அத்துடன் குட் நிறைவுக்கு வந்தது. அடுத்து பேடுக்கு போவோமா? எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எனக்கு நிறைய வசனங்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இன்ஃபேக்ட் ஒர்க் அவுட் ஆகாத வசனங்கள் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனேவே ஆரம்பத்தில் சூப் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறாங்க. எனக்கு பெருசாக செட் ஆகலை அந்த மெட்டஃபோர், அந்த ஐடியாவே. அதை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா,
இவரை வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க வேற ஒரு வசனத்தில். ட்ரிஷா அவங்க அதை பற்றி பேசும்போது அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா, ஏதோ இவர் ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக அதை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு பாணியில் சொல்லப்படுது. அப்புறம் திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே வந்து ஒரு இடத்துல கத்துறாரு. கொஞ்சம் பயந்துட்டேன். அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல உனக்கு இது இது வேணுமா அது வேணுமா, இந்த மொட்டை வேணுமா இல்லை உன்னுடைய பேங்க் வேணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு வசனம். அது மொட்டையா பேங்கா மொட்டையா மன்மதனில் கேட்குற மாதிரி. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெச் அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் நான் சுற்றி கித்தி பார்த்தேன், எனக்கு மட்டும் அது ரொம்ப வியர்டாக இருக்கா. வியர்ட் கேன் பி போத் என்ஜாயபிள் அண்ட் நாட் என்ஜாயபிள். ஐ டோன்ட் திங்க் ஆல் திஸ் வாஸ் பர்டிகுலர்லி என்ஜாயபிள். ஏன்னா இதுக்கப்புறமா இந்த ஐடியாவை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறாங்க அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரம் வச்சு. அவர் வந்து இவங்களா அவங்களா பொண்டாட்டியா பையனா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அகெயின் வெரி சிமிலர் ஐடியா, பட் எப்படி முதல்ல ஒர்க் அவுட் ஆகலையோ அந்த இடத்துல எனக்கு பெருசாக அது பயன்படலை. பட் பை த வே எனக்கு அர்ஜுன் தாஸ் ரொம்ப பிடிச்சிருந்த ஃபிலிமில் ரெண்டு கதாபாத்திரங்களும் சரி ரொம்ப கம்பெல்லிங்காக. இந்த படத்திற்குன்னு ஒரு டோன் இருக்குல்ல, இந்த படத்துக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டரில் ரொம்ப அழகாகவே அவர் உட்கார்றாரு, பொருந்துறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஹி ஆட்ஸ் கிரேட் வேல்யூ டு திஸ் ஃபிலிம். என்னடா பேடுன்னு சொல்லிட்டு திடீர்னு அர்ஜுன் தாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சட்டுன்னு தோணிச்சு சொல்லிடணும்னு நினச்சேன் நான். சரி, பேடுக்கே வரும். மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படம் பார்க்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. என்ன அப்படின்னா, இட்ஸ் அ வெரி லவுட் ஃபில்ம். இல்லை, லவுட்னஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா அது நல்லா பண்ணும்போது நல்லா என்ஜாயபிளாகவே இருக்குது. பட் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு படங்கள் வந்து ரிலன்ட்லெஸ். உங்களுக்கு அதாவது எப்பேற்பட்ட நம்ம ஆரம்பத்தில் ரேவ் பார்ட்டின்னு சொன்னால, அப்பேற்பட்ட ஒரு ரேவ் பார்ட்டி இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்பப்போ கொஞ்சம் வெளியே போய் காற்று வாங்கிட்டு வருவீங்க, ப்ராப்ளி ரெஸ்ட் ரூம் அப்படி போவீங்க. அந்த சத்தத்துலேருந்து கொஞ்சம் ஒரு அமைதியை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த சத்தத்துக்குள்ளே இறங்கும்போது அது இன்னமும் உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளான ஒரு பார்ட்டியாக மாறுதில்ல. ஸோ அந்த மெட்டஃபரை எங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்பேற்பட்ட இடங்களே உங்களுக்கு கிடைக்க போகுது கிடையாது. விச் மீன்ஸ் அட் சம் பாயிண்ட் இந்த லைட் அண்ட் சவுண்டு ஸ்டாம், இது ஒரு சைக்ளோன் மாதிரி தான் இருக்குது இந்த படமே. ஸோ அந்த ஒரு சைக்ளோனுக்குள்ளே உங்களுக்கு அட் சம் பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சோர்வு வரத்தான் செய்யும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. ஒர்க் அவுட் ஆகாத நிறைய போர்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது இந்த ஃபிலிமில். அது வரும்பொழுது நீங்கள் அதை எப்படி அணுக போகிறீங்க, அதை எப்படி டீல் பண்ண போகிறீங்க, உங்கள் சோர்வை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அதிலெல்லாம் ஒரு சின்ன ஐ சஃபர்டு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஐடியாஸ் இருக்குதுன்னு சொன்னால, அந்த ஐடியாஸ் வந்து அந்த ஐடியாஸ் எல்லாமே முழுமை அடைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சொல்லணும் அப்படின்னா 1-2 ஐடியாஸ் சொல்லலாம். ஒரு ஜாக்கி ஷ்ராஃப் ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து டாக்டர் தனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் அடிக்கடி அவர் லாஃபிங் கேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஹேல் பண்ணி அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு மாதிரி ஃபேக்காக. அந்த அவன் ஃபேக் இல்லை, அந்த கேஸ் இன்ஹேல் பண்ணால் சிரிப்பு தான் வரும். அந்த அந்த ஐடியாவை வச்சுட்டு இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா வேற ஒரு காட்சியில் மறுபடியும் லைட்டாக பயன்படுத்துது. பட் அந்த ஐடியா முழுமைக்கு வந்த ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு உங்களுக்கு பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவதாக சொல்லணும் அப்படின்னா அர்ஜுன் தாஸ் ப்ளே பண்ணக்கூடிய 2 வேடங்களில் ஒரு கதாபாத்திரம் வந்து அவர் கொஞ்சம் ஒரு டெலியூஷனலான ஒரு ஆள். அவருக்கு ஒரு பெரிய தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னோ அம்மான்னு ஒரு கதாபாத்திரத்தை கூப்பிடுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஐடியா வந்து திடீர்னு இறந்த ஒருத்தர் வந்துட்டு உயிரோட வந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிப்பார். வேற ஒரு காஸ்டியூமில் அவங்க வருவாங்க. ஐ ரியலி லைக் தட் போர்ஷன். பட் இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேக் ஒன்று கொடுக்குதுல்ல. பட் அதன் பிறகு மறுபடியும் அந்த பர்சனாலிட்டிக்கு ரொம்ப கோரில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஐடியா இல்லை. பட் அதன் பிறகு இட் டசன்ட் ரியலி கேர் ஃபார் இட். ஏன்னா ஸோ மச் இஸ் ஹேப்பனிங் இந்த ஃபிலிமில். இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. அது போகிற போக்கில் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உட்காந்து ஓகே இதை முழுமையடைய செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈடுபாடு எழுத்து வாரியாக பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் கடைசியாக பேடில் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா எனக்கு மிஸ்டர் அஜித் அவர்கள் பொறுத்தே ஒரு சின்ன குழப்பம் வருது. ஏன்னா அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப மரியாதைக்குரியதாக எனக்கு தெரியுது. எப்படின்னா இல்லை ரசிகர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்களால அமைச்சிக்கணும், அவங்க அதை அப்படி பண்ணிக்கணும், அவங்க இந்த மாதிரி ஃபேன் கிளப்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்து எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது கொடுப்பதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முழுநீள ஃபேன் சர்வீஸ் படம் பூராக தலை அப்படின்ற ஒரு ரெஃபரன்சஸ் நிறைஞ்ச ஒரு திரைப்படமாக இருக்கும் பொழுது எனக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் இது வேண்டாம்னு சொல்லும் பொழுது அப்புறம் இந்த படம் மறுபடியும் அதுக்கு தீனி போடும் வகையில் முழுமையாக உட்கார்ற ஒரு ஃபில்மாக இருக்குது. ஸோ ஹவு டு யூ மேக் பீஸ் வித் திஸ் போத் அப்படின்னு யோசிக்க தோணுது. யோசிக்கும் பொழுது மேபி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இது பண்ணால் மட்டுமே
மீனிங்ஃபுல்லான தான் நினைக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களை பண்ண முடியுமோ அப்படின்றது தான் திங்கிங், அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு யோசிக்க தோணுது. இப்போ விடாமுயற்சி வைக்கக்கூடிய சில கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது. அதுவாக இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும். ஸோ ஒருவேளை இது வேற வழி இல்லை, இது இப்படி செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு யுக்தியா, இந்த மாதிரி அதுவே யுக்தியாக இருந்தால் அது பயன்படக்கூடிய ஒரு யுக்தியா? ஏன்னா ஒரு படி முன்னுக்கு தள்ளி 5 படி பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குமா? ஸோ அப்படின்னு இதெல்லாம் என்னை யோசிக்க வச்சது. உங்களுக்கு இதை பொறுத்த ஐடியாஸ் தான் தாராளமாக பகிர்ந்துக்கு. ஸோ அத்துடன் பேட் நிறைவுக்கு வந்தது. அடுத்து த அக்லி போமா. குட் பேட் அக்லிக்கு எமோஷன்ஸ் மேலெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. அது வந்து உங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும், குதூகலப்படுத்தணும், உங்களை டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டே இருக்கணும், கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஹோமாச் கொடுக்கணும். இதுதான் அதனுடைய ஒரு நோக்கம். விச் இஸ் ஓகே. அது அந்த படத்தினுடைய முடிவு, அந்த இயக்குனருடைய முடிவு. அண்ட் ரசிகர்கள் அதை ரசிக்க முடிஞ்சதுன்னா வை நாட். பட் குட் பேட் அக்லி அப்பப்போ என்ன பண்ணுது, எமோஷன்ஸ்குள்ளே இறங்க முயற்சி பண்ணுது. அதுவும் சும்மா ஜாலியாக ஜோக்காக போகிற போக்கில் அப்படி லைட்டாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படியே சோக மியூசிக்கெல்லாம் போட்டு அது ஒரு சென்டிமெண்டல் சீனாகவே உங்களுக்கு விற்க முயற்சி பண்ணுது. அந்த காட்சிகள் எதுவுமே செல்லுபடி ஆகலை. ஆனால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்கு, ஒரு எமோஷன்ஸ் ஒன்று இருக்குது. அதை பல முறை சீரியஸாக விற்க முயற்சி பண்ணது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஒரு ரிலென்ட்லெஸ் இசை இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பேக் போனாக தான் பார்க்குறேன். பட் அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு மோமெண்ட்ஸில் ஒரு சென்டிமெண்டல் மியூசிக் இறங்கும் பொழுது அது எனக்கு ஒர்க் ஆகாதாகத்தான் பார்த்தேன் நான். லைக் ஒரு மாரல் கான்ஃப்ளிக்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிஷா அவங்க வந்து எல்லாமே ஒரு லா பிரகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு வன்முறை வழியாக நிகழ்த்த முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். அவங்களுக்குள்ள அந்த ஒரு மோதல் ஒன்று இருக்குது. பட் அந்த மோதல் வழியாக ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னா நாட் ரியலி. இன்னொரு காட்சியில் வந்து ஏகே வந்து மனைவிக்காக நான் வெளியூர் போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தர் சொல்லுவார். அது ரொம்ப பாவமான ஒரு காட்சியாக ப்ரெசென்ட் பண்ணப்படும். பட் யூ ஃபீல் எனிதிங்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மேபி இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ ஒரு முக்கிய காட்சியில் ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு பெரிய அன்பையும் ஒரு பெரிய லவ்வையும் தெரிவிக்கும் பொழுது யூ ஃபீல் நத்திங். ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க்ஸ் அட் ஆல். ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரேவ் பார்ட்டி நம்ம அந்த மெட்டஃபர் அப்படியே முடிச்ச வரைக்கும் இழுப்போம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் நீங்கள் சில இடங்களில் அந்த வென்யூவில் போய் நிற்கும் போது ஸ்பீக்கர் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகலையே, செட் ஆகலையே, சீக்கிரம் வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைப்போம்ல. ஓரளவுக்கு இந்த எமோஷனல் பிட்ஸ் எல்லாம் வரும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டாபிக் பற்றி நம்ம பேசாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் நம்ம பேசணும் என்ன குட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொன்னதுனால யூ ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை ரசிச்சிங்கன்னா கூட இப்போ நம்ம தியேட்டரில் ஒரு செல்லுபடி ஆகக்கூடிய திரைப்படம், மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னாலே நம்ம பழைய படங்களுக்கு தான் ஹோமாஜஸ் பே பண்ணி ஆகணுமா? பழைய பாடல்கள் பயன்படுத்தும் வழியாக மட்டும்தான் அதை நிகழ்த்த முடியுமா? ஒரு நடிகருடைய அது ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படின்ற ஒரு குணத்தை வந்து மேம்படுத்தி வச்சா மட்டும்தான் அது தியேட்டருக்கான தகுந்த படமாக, ஒரு ஹிட் படமாக ஆகக்கூடிய அடையாளங்கள் கொண்ட ஒரு திரைப்படமாக அமையுமா? இந்த படம் 4 பாட்டுன்னு சொன்னல, அதில் ஒரு பாட்டு இது பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு வந்துட்டு வேதாளமில் வரக்கூடிய ஆளுமாதோடுமா, விச் இஸ் அ கிரேட் சாங். அண்ட் எஸ்பெஷலி ஆதிக் ரவிச்சந்திரன் உலகத்துக்கு அந்த சாங்குடைய ஒரு மேனியா, அந்த சாங்குடைய ஒரு வைல்ட்னஸ் பயங்கரமாக பொறுத்துது. பட் ஆல்ரெடி ஆளுமாதோடுமா பழைய பாட்டாயிருச்சா நம்ம ஹோமாஜே ப்ளே பண்ணுற அளவுக்கு. அண்ட் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு தாட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி படங்களுக்கு மட்டுமே நம்ம வரவேற்பு தியேட்டர்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா, அப்போது அது இப்போ வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இயக்குனர்களுக்கும் அது என்ன சொல்லுது? எப்பேற்பட்ட படங்கள் அவங்க அமைக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு இது எடுத்து சொல்லுது அப்படின்றத பொறுத்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதை விட, சீரியஸாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்குவதை விட ஃபேன் சர்வீஸ் பண்ணுங்கள். அந்த நட்சத்திரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. வெறும் க்ளோரிஃபிகேஷனுக்காகவும் ஹீரோ வர்ஷிப்புக்காகவும் நட்சத்திரங்கள் இருந்தால் அந்த வேலையை மட்டுமே தான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவங்கள நம்ம தள்ளறோமா? அதனால தான் ஒரு ரசிக்கும்படியான ஒரு வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு திடீர்னு தூள்லேருந்து ஒரு பாட்டு வைக்க வேண்டிய ஒரு மன அழுத்தத்துக்குள் நம்ம எல்லாரையும் ஆக்கி வச்சுருக்கோமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த கேள்விகள்லாம் பொறுத்து யோசிக்கும் போது இல்லை, அங்கேருந்து நான் இந்த படம் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய பல மூமெண்ட்ஸில் ஒரு மூமெண்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வாலியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட். அந்த அந்த எல்டர்லி அஜித், அதாவது அண்ணா அஜித்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அவருக்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காது, அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம். பட் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வன்மம் கொண்ட ஒரு கதாபாத்திரம், ஒரு பெரிய ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாதுன்ற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜெஸ்டர்,
அந்த சூயிங்கம் மெல்ற காட்சி உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்ல. அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ல. அது நரேட்டிவ் வழியாக உருவாக்கின ஒரு விஷுவல், ஒரிஜினல் விஷுவல், கதையிலிருந்து வந்த ஒரு விஷுவல் இல்லையா? வேற எதையுமே நம்பி உருவாக்கின ஒரு விஷுவல் கிடையாது. அந்த விஷுவலை இத்தனை வருடங்கள் பிறகும் கூட ஒரு படத்தில் மிஸ்டர் அஜித் அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி மென்னாலே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு கதாபாத்திரத்தினுடைய பவர் இன்னமும் நம்மளால் உணர முடியுது, ரசிக்க முடியுது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்த சில நாட்கள், சில வாரங்களில் கண்டிப்பாக கேரண்டி எழுதி வச்சுக்கிறேன் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒத்த ரூபாய் தாரனுக்கும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாக்கும் மக்கள்லாம் ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க. அது அது ஒரு விஷயமா மாறும். ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அடங்கும். ஸோ அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது, நம்மலாம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, பாடிக்கிட்டு இருக்கும்போது, பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு விஷயம் பொறுத்தும் நம்ம இப்போ பேசின விஷயங்கள் பொறுத்தும் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலையில் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம எதையாவது நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோமா? அப்படின்ற ஒரு 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 சிந்தனையை பற்றி மட்டும் அது ஒரு ஓரத்தில் நீங்கள் ஒன்றும் அப்படியே பிரதானப்படுத்தி இதெல்லாம் ரசிக்கவே கூடாது, இதை என்ஜாயே பண்ண முடியாது அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு மர்த்லெஸ்ஸாக நான் சொல்ல வரல. பட் எல்லாமே இன் ஹெல்தி பேலன்ஸ், இன் ஹெல்தி ஈகோசிஸ்டம் இதற்கான ஒரு இடமும் இருக்க வேண்டும், அதற்கான ஒரு இடமும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அதற்கான இடம் அனுமதிக்கப்படுதா இங்கே அப்படின்ற ஒரு கேள்வியை பற்றி மட்டும் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கும்போது, பாடிக்கிட்டு இருக்கும்போது மைண்டில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, ஐ திங்க் அது ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய கடைசி லேட் ரிவ்யூ. ஸோ இந்த படம் வழியாக என்னுடைய லேட் ரிவ்யூ சீரீஸை சினிமா எக்ஸ்பிரஸுக்கு முடிப்பதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி தான். நீங்கள் இந்த படம் பொறுத்து என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனைகள் சிங்க் ஆச்சா? நீங்கள் ரசிச்சிங்களா? என்ன ரசிக்கல? ஆஸ் யூஷுவல் நீங்கள் காமெண்ட்ஸ் விடுங்க, நான் படிக்கிறேன். இத்தனை வருடங்கள் இத்தனை லேட் ரிவ்யூஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கும் அன்பு கொடுத்ததுக்கும் மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் வேறு ஒரு ரூபத்தில் வேறு ஒரு வழியாக கண்டிப்பாக நான் உங்களை சந்திப்பேன். அது தட் மச் இஸ் கேரண்டி. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. பார்த்ததுக்கும் ரசித்ததுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.